இருக்கும், வேறு போலீஸ் செக் போஸ்ட் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. அப்படியே கிளம்பிடுறா அரவிந்தா, விட்டுறா போயிடுறா. பிடிச்சிட்டான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்காடில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம போகிற முதல் பைக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம் அஃபிஷியலாக. அண்ட் இந்த வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிறது வந்து ஏற்காடு. இது வந்து மெயின் ரூட்டு. ஆக்சுவலாக இன்னொருத்தர் இருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூட் சொல்லியிருந்தார். இப்போ சப்போஸ் இந்த மெயின் ரூட்டில் விடலை அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு ரூட் இருக்குது, அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் ரோட்டில் போய் பார்க்கலாம். இங்கே விடலை அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த ரூட்டு போக போகிறோம். இப்போ நான் ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக். பட் என்னோட ஸ்டெல்த் பிளாக் கிடையாது. நம்ம ஸ்டெல்த் பிளாக்கெல்லாம் வந்து கேதர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்டெல்த் பிளாக் ஓனர்ஸை. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அறிமுகமானவர் தான் வந்து கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர். ஸோ மேட்டூர்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு ரைடு போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட பைக் தான் ஓட்டிகிட்ருக்கேன். என் பின்னாடி தான் கோகுல் உட்காந்துருக்காரு. நம்ம வந்து கரெக்டாக ஏற்காடு போயிட்டு எல்லாத்தையும் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு அப்புறம், டிப்பிக்கலாக 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஸ்டெல்த் பிளாக்கை ஓட்டுறேன். ஸோ என்னோடய பைக்கு அதை ஓட்ட முடியல. அட்லீஸ்ட் நம்ம ஸ்டெல்த் பிளாக் கம்யூனிட்டியில் இருக்கிற பிரதர்ஸோட பைக்காவது ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் வராங்க, நம்ம கோகுலோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு நேராக அந்த ஏற்காடு அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து செமையாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த பைக்கை பற்றி ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவும் வந்து நம்ம எடுத்துடலாம். வேறு லெவல் ஃபீலுங்க. நம்ம வந்து வண்டியை ரொம்ப நாள் ஓட்டாமல் மறுபடியும் இப்போ ஓட்டுறது வந்து அது ஒரு தனி சுகம்தான். அதை நம்ம வண்டி வாங்கி வச்சு அதை வந்து ஓட்டாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். அண்ட் ஏற்காடு ரூட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் மேப் போட்டாலே வரும். ரொம்ப வந்து நம்ம டிப்பிக்கலாக வந்து ஷார்ட்கட்டோ இல்லை வேறு ரூட்டு கிராமத்துக்குள்ளே போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ட் இது வந்து மெயின் ரூட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு ரூட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் இங்கே விடலாம் மட்டும்தான் அந்த பக்கம் போக போகிறோம். போனால் தான் தெரியும் ஆக்சுவலாக விடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கவர்மெண்ட் வேறு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் இ-பாஸ் இருக்குன்ற வேறு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் நம்ம வந்து இ-பாஸ் போர்ட்டலில் போய் பார்த்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. எல்லாமே மெடிக்கல் எமர்ஜென்சி அது இதுன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. அண்ட் போய் பார்ப்போம், போய் பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து காலையிலே ரொம்ப ஏர்லி மார்னிங்கே கிளம்புறது. நம்ம கோகுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வந்து பாவம் மலையில் மாட்டிக்கிட்டார் கரெக்டாக மேட்டூர்கிட்ட. அதனால் அதுவும் டக்குன்னு வந்து கிளம்ப முடியாமல் போயிடுச்சு. நிறையா வந்து ஃபாகு மிஸ்டாக இருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படியே போனாங்க. அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம போகிறது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி. நான் பாட்டுங்க கூட பேசிகிட்டே வந்திருக்கேன். கேமரா வேறு ஆஃப் ஆகிருந்துருக்கு. தெரியல எப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. இதே வேலையாக போச்சுங்க. கேமரா ஒரு டைமும் ஆஃப் ஆகிக்கிட்டு அதை நான் பார்த்து ஆன் பண்ணிக்கிட்டு வரதே வேலையாக போயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுதாங்க ஏற்காடு ஹில் ஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து இங்கே போய்கிட்டு இருக்கோம். வேறு போலீஸ் செக் போஸ்ட் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. அப்படியே கிளம்பிடுறா அரவிந்தா, விட்டுறா போயிடுறா. பிடிச்சிட்டான். ஓ, அமௌண்ட் பே பண்ண தான் நிறுத்திருக்கானுங்களா? பரவாயில்ல. செக் போஸ்ட்டில் அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு. அமௌண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து நமக்கு பைக் டோக்கன் எடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் மட்டும்தான். ஸோ பே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்காடுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்கோம். இங்கே வேறு ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. நிறைய பேர் ஜாகிங் வாக்கிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இங்கே வந்து வாக்கிங் போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் நினச்சேன் 20 கிலோமீட்டர் யாரா வாக்கிங் போவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா இங்கே வந்து பார்த்தா தெரியுது நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மறக்க முடியாத ஒரு ஃபீலுங்க. ஏன்னா செம்மையான பிளேஸு. இப்போ சில்னஸ் அப்படியே சும்மா ஜவ்வுன்னு இருக்குது. நம்ம துர்கா சல்மான் ஒரு படத்தில் கற்றுவோம்ல அப்படின்ட்டு, அந்த ஃபீல் தான் இப்போ. அதுவும் நம்ம ஃபேவரட் பைக்கு
சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது நம்ம கூட ஏதாவது ரைடு போகணும், இல்லை ஏதாவது ரைடு அப்டேட்டு எங்கேனாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. இன்ஸ்டாகிராமில் தான் மேக்ஸிமம் நான் வந்து அப்டேட்ஸ்லாம் போடுவேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம புல்லட்டில் ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து 50 ஸ்பீடு 60 ஸ்பீடில் போகும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா 50 60 தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஃபீல் வந்து தனி ஃபீலுங்க. மலை மேலே ஏற ஏற சில்னஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. செம ஃபீலாக இருக்குது. வாவ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பைக் ஓட்டுறது வந்து அப்படியே செம ஆசமாக இருக்குது. போங்க, மறுபடியும் கண்டினியூஸாக வந்து நிறையா ரைட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்க போகிறோம். அங்கே சின்னதாக வந்து அருவி, இந்த மாதிரி வந்து நிறையா அருவி வந்து வந்துட்டு இருக்குதுங்க. போகிற வழி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கு. மழை வந்ததுக்கு அதுக்கும் நிறையா வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஏற்காடு எப்படி இருக்குன்னா, இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் இன்னும் செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்காடில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவர் தான் வந்து கோகுல் நடுவில் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் கோகுல். அவருடைய பைக் தான் இது இங்கே ஸ்டெல்த் பேக். அண்ட் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். ப்ரோ உங்கள் பேர் கூட கேட்க மறந்துட்டாங்க. இவர் வந்து யுவன் சங்கரா? நீங்கள்? என் பேர் ஜாசிர். ஓகே. ஸோ இவங்க பேர் யுவன் சங்கர் அண்ட் ஜாசிர். இவங்க 2 பேரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சேலம் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேர்லேருந்து வந்திருக்காரு. அண்ட் நாங்கள் திடீர் பிளான் தான் இது. ஆக்சுவலாக ஸ்டெல்த் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு இல்லைங்களா, அதிலிருந்து திடீர்னு வந்து இவர் வந்து பிங் பண்ணி சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி வந்து பிளான் பண்ண தான் இது. ஆக்சுவலாக இங்கே நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஏற்காடில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இது. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மழையினால தான் கண்டிப்பாக வந்திருக்கோம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டெல்த் பேக் அண்ட் FZ 2 பைக் இருக்குது. 2 பைக்கில் இப்போ வந்து நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் பாருங்கள். செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க தண்ணி. ஃபஸ்ட்டு ஃபால்ஸு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நாங்கள் மேலே கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து விராஜ் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நெக்ஸ்ட் விளாகில் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டதாக சொல்லுங்கன்னு சொன்னார். நெக்ஸ்ட் விளாக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விராஜ். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு அது ரிலேட்டடாக. வாவ் செம. ஸோ பைக்கு அது ரிலேட்டடாக போட்டதுனால என்னால் மென்ஷன் பண்ண முடியல உங்கள் நேம். விராஜ் ஆனந்த் உங்களெல்லாம் கேட்டதாக சொன்னாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போகிற வழியில் ஃபுல்லாக வந்து நிறையா வந்து சின்னதாக ஃபால்ஸ் இருக்குது. கிளியூர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு மேலே ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் விளையாடிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு சின்னதாக ட்ரோன் ஷாட் அண்ட் சின்னதாக நம்ம சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியது தான். இந்த ஒரு ஃபீலுக்கு என்ன சாங் போடலாம் நம்ம தமிழ் படத்துலேருந்து? எந்த சாங் சூட் ஆகும் ஆப்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்கச்சக்கமாக குரங்கு இருக்குங்க. இங்கே ரோடு ஃபுல்லாக குரங்காக இருக்குது. இந்த குரங்குக்கெல்லாம் சோறு போட்டு இந்த தனியாக போய் பழம் பறித்து சாப்பிட்ற அந்த ஒரு இதையே வந்து மறக்கடிச்சிட்டாங்க போல இருக்குது. இங்கேயும் சரி ஒகேனக்கல்லையும் சரி எங்கே போனாலும் நமக்கு வந்து குரங்கு அதிகமாக இருக்கும். அதுங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. பழம் அழுகி போனதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொண்டு வந்து போடுவாங்க. அதனாலேயே வந்து நிறையா குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் சைடில் எப்பயுமே நின்றுட்டே இருக்கும். மேலே ஏற ஏற குளிர் அப்படியே அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது ஃபீலு. காட் இதுவே இப்படி இருக்கே, இந்த டைமில் ஊட்டி போனால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இடத்துல மாஸ்க் போகணுன்னு அவசியம் இல்லை. அழகாக வந்து இயற்கையான காற்றை வந்து அப்படியே சுவாசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ என்னுடைய அவுட்ஃபிட்டை நல்லா அப்சர்வ் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் வந்து ரைடர் ஜாக்கெட் போடல, க்ளவுஸ் போடல, ஷூ போடலை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த லாக்டவுன் தாங்க. நம்ம வந்து லாக்டவுன் சொல்லிட்டு கார் எடுத்து நான் வந்தேன், எந்த ஒரு திங்ஸும் எடுத்து வராமல் வந்துட்டேன். அதனால் வந்து கையில் எந்த ஒரு அக்சசரிஸும் நம்ம போடல. பட் இது போடாமல் வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, சிச்சுவேஷன் அப்படி. எல்லா அக்சசரி ரைடர் ஜாக்கெட்டு, ஷூ, பூட்ஸு, அது இதுன்னு சொல்லி எல்லாம் வந்து பெங்களூரில் மாட்டிக்கிடுச்சு. இன்க்ளூடிங் மை பைக். பைக்கு கையில் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் தீர்ந்து வந்துருப்போம். என்னமோ பைக் அங்கே இருக்கிறனால எதையுமே எடுத்துகிட்டு வர அந்த இது வரல.
இப்போ மேலே ஏற செம்மையாக வந்து வெதர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓ, உங்களுக்கு நான் எப்படி இந்த vlog-ஐ வந்து கம்ப்ளீட்டாக கொடுப்பேன், அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லா கிளிப்பும் போடணும்னு தோணும், ஆனால் வந்து முக்கியமான கிளிப்பை மட்டும்தான் நம்மளால் போட முடியும் வேறு. ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்லப்போனால் இந்த இயர்லேருந்தே நான் வந்து எந்த ஒரு பைக் ரைடும் போகலான்னு நினைக்கிறேன். 2020 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம போகிற அந்த முதல் பைக் ரைடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இந்த மாதிரி நீங்கள் ஹேர்பின் பெண்ணெல்லாம் வரும்போது ஹார்ன் அடிச்சே வாங்குங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்களாம் தெரியாது இல்லையா. அவ்வளோதான், நாக்கு வந்து உதற ஆரம்பிச்சிருச்சு குளிருக்கு. காட், ஓ காட். பாருங்க அப்படியே ஒரே பனிமூட்டமா இருக்கு. என்ன பாஸ் டைம் 9 மணி மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றும் தெரிஞ்சிருக்காது போல இருக்கு. ஏதோ வர கட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பாசே வளைவுல கொஞ்சம் பார்த்து போங்க. சேரு கொஞ்சம் இதா இருக்கு, பார்த்து போங்க வளைவுல. பரவாயில்ல, அடிப்படல. பார்த்து போங்க வளைவுல. இல்லை நல்லா ஆயிலாம் செஞ்சுருக்கு பாருங்க ஃபுல்லா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோ இல்லை தண்ணியோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போனதே இல்லை. ஏன்னா அவ்வளோ பயம் உள்ளுக்குள்ளார இருக்கும் எனக்கு. எதுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணி, ஏன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டயராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு ட்ராக்கில் ஓட்டினா மட்டும்தான் வந்து அது நல்லா கிரிப்பு பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு ரோட்டில் மண் இருக்கலாம், சின்ன சின்னதாக வந்து அந்த கல் அப்புறம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை விட ரொம்ப டேஞ்சரு. அதனால் வந்து எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஜாக்கிரதையாக இருங்க நீங்களும் போகும்போது. சரி விடுங்க, அந்த டாப்பிக்கை விடுவோம். நான் வந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணிட்டு வரலாம் வாங்க. செம்ம க்ரீனரி போ. உங்களை நிறைய பேருக்கு நானும் மூட்டை விழாகன்றதே மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் வண்டியெல்லாம் எடுக்காம. ஐயோ கடவுளே, லாக்டவுன் வந்து ஒரு வாழ்க்கையை, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் புரட்டி போட்டுருச்சுன்னு தெரியல. என்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ காட், ஓ மை காட், செம்மையாக இருக்கு போங்க. எதிர்பார்க்காத ஒன்று, நம்ம கோகுலுக்கு தான் நன்றி சொல்லணும். ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லணும். நான்
ஆக்சுவலாக என்கிட்ட பைக் இல்லையா, அதனாலே வந்து நான் என்ன பண்ணுறது எங்கே போகிறது இது இல்லாமல் ஆமாம். சைட்லலாம் செம்மையாக இருக்குங்க. என்ன சீனாக இருக்குது பாருங்க. அப்பா வாங்க வாங்க எல்லோரும் வாங்க, ஏற்காடு அலோவ் பண்ணுறாங்க. உங்களை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாதுங்க ஏற்காடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து நாக்கு ஜம்ப் ஆகிட்டு இருக்கேன் மறுபடியும் குளிரில். ஆனால் செமையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. வாவ். ப்ரோ பெட்ரோல் இருக்குல்ல? கொடுத்தாங்க ப்ரோ. காலைல வந்து ஒரு 300, நேற்று வந்து மெயினில் மலை ஏறுறதுனால இப்படி ஆயிடுச்சு. ஆஹா இருக்கு இருக்கு. ஆனால் பிளிங்க் தான் ஆகிட்டு இருக்கு. வேறு ஆஃப் பண்ணாமல் விட்டுக்கிறேன், அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் ஆஃப் ஆச்சு? அது ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. ஒரு பின் மாதிரி வெளியே வரும்ல, அது அப்போ போய் ஸ்டக் ஆயிருக்கு. ஓகே, எங்கே? சென்டர் ஸ்டாண்ட் போட மாட்டேன். அப்படியா?